ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2026 கவுன்சிலிங் ப்ரொசீஜரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா, பல மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் இன்னும் சேர்ந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சேர்கிற அளவுக்கு இப்போ என்ன ஆகிப்போச்சு. கஷ்டமாக கேட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் இது கஷ்டம் தான். கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுதுன்னா எல்லாத்துக்கும் டிக்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆனால் ஆகட்டும், ஆனால் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பே கம்மி தான். 3 சப்ஜெக்ட்டுமே கஷ்டம். சரி, எதாக இருந்தாலும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் அவசரப்பட்டு 15 லட்சம் 20 லட்சம் 10 லட்சம் கட்டி சேரணும்னு அவசியமே இல்லை. கவர்மெண்ட் கவுன்சிலிங், கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட போன வருஷம் 2.5 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க. அதில் 1.5 லட்சம் பேர் சீட் எடுத்தாங்க. சும்மாவாக எடுத்தாங்க? கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனீங்கன்னா நிறைய சலுகைகள் இருக்குது. இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. காலேஜஸும் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அட்மிஷன் போட வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது பெரிய ஒரு பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு. என்ன காரணம்னா, பேரண்ட்ஸ் மத்தியில் டாப் கல்லூரியில் படிக்க வைக்கணும், என் பையனை டாப் கல்லூரியில் படிக்க வைக்கணும்னு ஆசை. ஆனால் டாப் கல்லூரியில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு புரிய மாட்டேது, அதோட பின்னணி என்னன்னு புரிய மாட்டேது. அப்படிங்கிறத வச்சாலும் அது வர்த்தா, 4 வருஷம் கழிஞ்சு அவனுக்கு அதுக்கான ஜாப் கிடைக்குமா? இது அவனுக்கு செகண்ட் டயர் காலேஜில் படித்தாலே கிடைக்கும், அதாவது அடுத்த வர கல்லூரிகள் படித்தாலே கிடைக்கும். அதில் எல்லாம் கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். சில கல்லூரியில் டொனேஷனே வாங்குறதில்ல. ஆனால் டாப் 10 கல்லூரியில் தான் நான் படிக்க வைப்பேன். கோயம்புத்தூர், சென்னை பெரிய மாநகரத்தில் நான் படிக்க வைப்பேன், கண்டிப்பாக அங்கே தான் நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் தான் கிளம்பி போகிறாங்க. அப்படிங்கும்போது 15 lakhs 20 lakhsனாலும் கெட்டக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இது எனக்கு புரியல. இது சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் பிரயோஜனமானு யோசிச்சுக்கோங்க. 4 வருஷம் கழிஞ்சு அவன் சம்பாரித்து நீங்கள் அந்த பணத்தை மீட்டெடுக்கணும். இந்த மாதிரி பல பஞ்சாயத்துகள் இருக்குது. எதாக இருந்தாலும் யோசித்து பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ மினிமம் எல்லா கல்லூரியில் கவர்மெண்ட் கோட்டா வழியாக நீங்கள் போனீங்கன்னா மினிமம் எல்லா கல்லூரிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 லட்சம் 2.5 லட்சத்துக்கு மேலே வாங்க மாட்டாங்க ப்ரைவேட் கல்லூரிகள். கவர்மெண்ட் கல்லூரி போனீங்கன்னா 20,000லேருந்து 40,000க்குள்ளே தான் வாங்குவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட் போனீங்கன்னா உங்களுக்கு 50,000லேருந்து 60,000 தான் வாங்குவாங்க. சரிங்களா? இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் போனால் தான் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அண்ட் நிறைய சலுகையும் இருக்குது, அதெல்லாம் தெரியாமலே இருக்கீங்க. ஸோ தயவு செய்து கவுன்சிலிங் ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. இது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, May 6 அல்லது May 7 தான். உங்கள் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே எல்லா வருஷம் May 6, 7 தான் ஓப்பன் ஆகும், நோட்டிஃபிகேஷன் வரும். போர்ட்டலே ஓப்பன் ஆகிடும். எந்த வெப்சைட் பண்ணால் TNEA.online.org இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா போதும். என்ன சார் வெப்சைட்டுங்கிறீங்க? எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்கும், புரிஞ்சுதுங்களா? இப்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா செம பிரயோஜனமாக இருக்கும். இனி வர நாட்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பற்றியும், இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு கண்டிப்பாக எல்லா வீடியோ வரும் நம்ம சேனலில். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா கைடன்ஸ் வீடியோ வரும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ மேட்ரு என்னென்னா, கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனால் எனக்கு என்ன சார் பெனிஃபிட்டு? ஃபீஸு கம்மியாகும். ரெண்டாவது கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனால் தான் நிறைய கன்செஷன் இருக்குது. 7.5% ரிசர்வேஷன், அதாவது 7.5% சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சீட்டு. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்களா, அவங்களுக்கு ஃப்ரீ சீட்டு. SC SC STக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு 50,000 வருஷம் கிடைக்கும் 4 வருஷமும். தமிழ் புதல்வன் திட்டம், அப்புறம் புதுமை பெண் திட்டம், இவங்களுக்கெல்லாம் மாதம் 1000 ரூபா கிடைக்கும் 4 வருஷம் படிக்கும் போதும். ஸோ இதெல்லாம் எங்கே கிடைக்கும்? கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கும். ஃபஸ்ட் கிராஜுவேஷன், முதல் பட்டதாரி வருஷம் 25,000 4 வருஷத்துக்கு சேர்த்துங்க, கிட்டத்தட்ட அதுவே ஆச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் தான் போனால் கிடைக்கும். பெரும்பாலும் கல்லூரிகள் 65%, எல்லா கல்லூரிகளும், பெரும்பாலும் இல்லை எல்லா கல்லூரிகளும் 65% பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவும் 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு விடுறாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் நிரப்பிட்டு இருக்காங்க. ஸோ ஃபிசிக்ஸ் கஷ்டம், கெமிஸ்ட்ரி கஷ்டம், மேக்ஸ் கஷ்டம், டக்குன்னு போய் எல்லாம் சேர்ந்தாச்சு. இது சேஃப்டின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் இப்போ தெரியாது. இது பொறுமையாக தான் நடக்கும். கவுன்சிலிங் கிட்டத்தட்ட செப்டம்பர் முடி நடக்கும், பார்த்துக்கோங்க. செப்டம்பர் முடி நடக்கும். நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா தான் நல்ல கல்லூரியில் நல்ல சீட்டு கிடச்சி கண்டிப்பாக போக முடியும். யார் சொன்னாங்க? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், 150க்கு மேலே ஏன் 200 வரைக்கும் 450 கல்லூரியில் 200 காலேஜ் பக்கம் நல்ல கல்லூரிகள் தான். அதில் டாப் டயர் 1ல் தான் நான் போய் படிப்பேன், PHல தான் போய் படிப்பேன், நான் SRMல தான் போய் படிப்பேன் அப்படின்னு சொல்லி நீ நின்னீங்கன்னா அது உங்களோட இஷ்டம். சரிங்களா? ஸோ அதனால் பெரும்பாலும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும், அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன், ஓகே உங்களுக்கு இதில் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரி MBC OC BC BCM SC SC ST தவிர
இந்த 3 கேட்டகரியை தவிர மீதி கேட்டகரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 500 ஃபீஸு, அப்ளிகேஷன் ஃபீஸு. எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 250 ஃபீஸு. ஓகேவா? ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். எப்போது? 6ஆம் தேதி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபில் பண்ணணுமா அப்படின்னு கேட்டோன்னா 6ஆம் தேதியிலேருந்து ஜூன் 6 முடி ஓப்பன் ஆகிருக்கும். 1 மாதம் ஓப்பன் ஆகிருக்கும். 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். சர்டிஃபிகேட் என்னெல்லாம் அப்லோட் பண்ணணும்? இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி சார் ஃபில் பண்ணுறது? அதுக்கும் நமக்கு நம்ம சேனலில் டெமோ வரும், டெமோ வீடியோ வரும். அதனால் பயப்படாதீங்க. சரிங்களா? இப்போ சர்டிஃபிகேட் அப்லோடு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் என்னெல்லாம் தேவை இந்த கவுன்சிலிங்கில் பங்கேற்கிறதுக்கு? டிசி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு 12th மார்க் ஷீட் வந்தோடனே மார்க் ஷீட் கூட டிசி கொடுத்துருவாங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டூப்ளிகேட் மார்க் ஷீட் தருவாங்க. அதாவது ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் தருவாங்க 11th 12th சேர்ந்த மாதிரி. ஸோ அந்த மார்க் ஷீட் வேணும். அண்ட் டிசி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், பட் இருந்தாலும் வச்சுக்கோங்க. எமிஸ் நம்பர், எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர், இந்த நம்பர் கண்டிப்பாக வேணும். இது உங்கள் ஸ்கூலில் தான் கிடைக்கும். அது வந்து பதிவு பண்ணணும் இந்த கவுன்சிலிங்கில், அதனால் அது வேணும். ஃபோன் நம்பர், ஓகேவா? மேண்டிட்டரி ஃபோன் நம்பர் வச்சுக்க. மொபைல் ஃபோன் நம்பரு அப்பாவோடது ஒன்று வச்சுக்க, உன்னோடது ஒன்று வச்சுக்க. சரியா? இமெயில் ஐடி எதுக்குன்னா அந்த பதிவு பண்ணுற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆக்டிவேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்க 4 வருஷத்துக்கும். ஓகேவா? இமெயில் ஐடி வந்து மேண்டரியாக ஒர்க் ஆகிற இமெயில் ஐடியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இமெயில் ஐடி 4 வருஷத்துக்கு இருக்கணும். நீ வேலைக்கு போனாலும் இருக்கணும். இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆக்டிவேட்டில் இருக்கணும். அந்த இமெயில் ஐடியை ஜென்ரேட் பண்ணிக்க. அது வந்து இங்கே இதில் வந்து பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு ஆப்ஷன், ஒரு ப்ரூஃபுக்கு வேணும், ஐடி ப்ரூஃபுக்கு. டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வேணும். யாருக்குன்னா ஓசியை தவிர எல்லா கேட்டகரிக்கும் வேணும். பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்டி எல்லாத்துக்குமே வேணும், ஓசியை தவிர. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்ன கேட்டகரி வைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு பிரிக்கிறாங்க. ஓகேவா? கேட்டகரி வைஸ் தான் சீட்டு பிரிக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை, டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தேவை. அப்டேட்டட் டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை. இல்லைனா மாட்டிக்குவீங்க. சர்டிஃபிகேட் எடுக்கலன்னா எடுத்துருங்க, பார்த்துக்குங்க. இன்கம் சர்டிஃபிகேட் எஸ்சி எஸ்டி சார்ந்தவங்களுக்கு வந்து எஸ்சி சார்ந்தவங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. என்னென்ன எதனாலனா 50,000 கன்செஷன் கிடைக்கும் வருஷம். அதனால் இந்த இன்கம் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு மட்டும் போதும். 2 லட்சத்துக்கு வருமானத்துக்கு கீழே இருந்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கு கீழே இருந்தீங்கன்னா இந்த எலிஜிபிள். ஓகேவா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஓகேவா? அதை நான் ஒரு 4-5 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு அது வந்து நீங்கள் எப்போ ரெடி பண்ணலான்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், டிசி கையில் கிடச்சதுக்கப்புறம், மார்க் ஷீட் கையில் கிடச்சதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். பேங்க் அக்கௌண்ட்டு அது எதுக்குன்னா டிடி எடுக்கிறதுக்கெல்லாம் வேணும். பேங்க் அக்கௌண்ட் எப்பவுமே வேணும். சரிங்களா? எஜுகேஷன் லோனுக்கெல்லாம். 10th மார்க் ஷீட், ஓகேவா? அது உங்கள்கிட்ட இருக்கும். 12th மார்க் ஷீட் 11th மார்க் ஷீட் ஜாயிண்டாகவே கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இது வேணும். அடுத்தது இந்த சர்டிஃபிகேட்டில் இருந்தால் தான் நீங்கள் வந்து அப்ளைவே பண்ண முடியும், அப்லோட் பண்ணணும். சரிங்களா? இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும். ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சர்டிஃபிகேட்டை அப்லோடெலாம் முடிஞ்சதுக்கப்புறம், அப்ளிகேஷன் ஃபில்லிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர்னு ஒன்று ரிலீஸ் ஆகும். யாரெல்லாம் வந்து அப்ளிகேஷன் போட்டாங்களோ எல்லாத்துக்குமே ரேண்டம் நம்பர் ரிலீஸ் ஆகும். சரிங்களா? இந்த ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது தமிழ்நாட்டில் பல ஆயிரம் பேர் வந்து பல லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங்கில் பங்கேற்பாங்கள்ல. அப்போது இப்போ 200க்கு கட் ஆஃப் வருது அப்படின்னா, இந்த 200 எடுக்கிறவனே 100 பேர் இருப்பான். அதே மாதிரி 199 1000 பேர் இருப்பான். 190 10,000 பேர் இருப்பான். அப்போது எல்லாத்துக்கும் ரேங்க்குன்னு ஒன்று போடணும்ல. அந்த ரேங்க்குங்கிறது யார் முதல், 2வது, 3வது, 4வதுன்னு தெரியணும்ல. 10,000 இப்போ 199 கட் ஆஃபில் 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேர்த்துக்கும் ஒரே ரேங்க் கொடுக்க முடியாது. ரேங்க்குங்கிறது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கொடுத்தே ஆகணும். அப்போது ரேங்க்குங்கிறது சேமாக கொடுக்க முடியாதனால டை பிரேக்கருக்காக இந்த ரேண்டம் நம்பர் கொடுக்குறாங்க. அந்த ரேண்டம் நம்பர் யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிங்களோ எல்லாத்துக்குமே வரும். உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அது யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். நெக்ஸ்ட் வர வீடியோக்கெல்லாம் பாருங்கள். அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடித்து பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் நம்பர் உங்களுக்கு இருக்கும் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம். சரிங்களா? ரேண்டம் நம்பர் இருக்கும். அந்த ரேண்டம் நம்பர் எதுக்குமே யூஸ் ஆகாது. எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஒரு வேளை நீங்கள் சேம் கட் ஆஃப் இருக்கீங்க, அதுக்கப்புறம் மேக்ஸ் மார்க் பார்க்கும் கம்ப்யூட்டர். மேக்ஸ் மார்க் வந்து பார்க்கும்போது அதுவும் சேமாக இருக்கீங்க. ஃபிசிக்ஸ் மார்க் பார்க்கும்போது அதுவும் சேமாக இருக்கீங்க. அடுத்து கம்ப்யூட்டர் மார்க்கும் சேமாக இருக்கீங்க. எல்லாமே சேமாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேண்டம் நம்பர் எல்லாத்துக்கும் வேறு நம்பர் இருக்கும். அப்போ அந்த நம்பர் வச்சு அந்த ரேங்க் வந்து மேலேயா கீழேயான்னு முடிவு பண்ணும். ஃபஸ்ட் ரேங்காக செகண்ட் ரேங்கான்னு முடிவு பண்ணும். புரிஞ்சுதா? ஏன்னா எல்லா கட் ஆஃப்லேயும் ஒரு 5000 பேர் 2000 பேர் 3000 பேர் இருக்க தான் செய்வான். 0.1லாம் மாறும். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ரேங்க் போடணும்ல, அதுக்கு தான் இந்த ரேண்டம் நம்பர் டை பிரேக்கர். ஓகேவா? ஸோ புரிஞ்சதில்ல. ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் டிஎஃப்சி சென்டரில். அது என்ன சார் டிஎஃப்சி சென்டர்? டிஎன்இஏ ஸ்பெஷலைசேஷன் சென்டர். டிஎன்இஏ ஸ்பெஷலைசேஷன் சென்டர் அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து
எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இது இருக்கும். 110 மையங்கள் அமைப்பாங்க. இப்போ கோயம்புத்தூர்னா 3 இடத்துல இருக்கும், சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 5-6 இடத்துல இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக் ஏற்ற மாதிரி நிறையா இருக்கும். ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ வச்சுருப்பாங்க. அது எப்படி சார் எங்களுக்கு தெரியும்? அதோட அட்ரஸ், டீட்டெயிலு, ஃபோன் நம்பரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆனால் அதில் இருக்கும். அதை நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலில் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம், சரிங்களா? இந்த டிஎஃப்சி சென்டரில் தான் நீங்கள் எதாக இருந்தாலும் போய் பிரச்சனைனா நீங்கள் போய் பார்க்கணும். நீங்கள் கவுன்சிலிங் போடுறதுனாலும் அங்கே போட்டுக்கலாம், ஓகேவா? கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலும் அங்கே பண்ணிக்கலாம். நம்ம லேப்டாப்லேயே பண்ணிக்கலாம். நம்ம லேப்டாப்லேயே பண்ணிக்கலாம், இல்லை அங்கே போயும் கூட பண்ணிக்கலாம். அங்கே போயும் கூட நீங்கள் கவுன்சிலிங்கும் போட்டுக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் அங்கேயே போட்டுக்கலாம். எல்லாமே அங்கேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதாவது பிரச்சனைனா டிஎஃப்சி சென்டர் போய்க்கலாம். அதுக்குன்னு சும்மா போயிட்டு இருக்காதீங்க. ஏதாவது பெரிய பிரச்சனைனா மட்டும் போனால் போதும். அதை பற்றி நிறைய பேசலாம். ஸோ இது வந்து வெரிஃபிகேஷன் அங்கே நடக்கும், ஆன்லைனில் தான் நடக்கும். நீங்கள் நேரில் போக தேவையில்லை, ஆன்லைனில் நடக்கும். நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்களா, சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணியிருப்பீங்களா, அதெல்லாம் வந்து வெரிஃபை பார்க்குறது ஆன்லைனில் நடக்கும். நான் இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, எலிஜிபிலிட்டியாக இல்லையான்னு ஒரு இது ஸ்டேட்டஸ் வரும். எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி வந்துடும். அப்படி வராமல் போச்சுன்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டர்லேயே போய் கேட்டாலும் போதும், எலிஜிபிலிட்டி ஆயிடலாம், ஓகேவா? அதில் வராமல் இருக்காது, வந்துடும். கரெக்டாக அப்லோட் பண்ணிங்கன்னா வந்துடும் சர்டிஃபிகேட்லாம், ஓகேவா? அடுத்தது பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட். ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்? இப்போது 2 லட்சம் பேர் போடுறாங்க கவுன்சிலிங் அப்படின்னா, 2 லட்சம் பேர்த்துக்கும் ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 2 லட்சம் ரேங்க் வரைக்கும் அந்த ரேங்க்கில் போடணும்ல. அப்போ தானே அந்த கவுன்சிலிங்கில் ரவுண்டு பிரித்து கவுன்சிலிங் நடத்த முடியும். அதனால் யார் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு தெரியணும்ல, அதுக்கு ரேங்க் லிஸ்ட் தேவை. அப்போ ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ஃபஸ்ட் வீக் ஆர் ஜூன் லாஸ்ட் வீக் வந்துடும், ஓகேவா? எப்பவுமே எல்லா வருஷமும். அப்போ அந்த இடத்துல அது ரேங்க் லிஸ்ட்டில் ஏதாவது குறை இருந்தால், ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லாமல் இருந்தால், ரேங்க் லிஸ்ட்டில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால், கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸல், அதாவது குறையதும் இருந்தால் நீங்கள் வந்து போய் தீர்த்துக்கலாம். டிஎஃப்சி சென்டரில் போய் நீங்கள் சொல்லி மாற்றிக்கலாம். அதுக்கு ஒரு 5 நாள் 1 வாரம் டைம் இருக்கும், இடைப்பட்ட நேரம், ஓகேவா? ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே இது வந்து நிறைய கவுன்சிலிங் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் தான் நடக்கும். அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன், டிஃபரன்ஷியபிள், எக்ஸ் சர்வீஸ்மென். ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா தெரியும்ல, ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஸோ நீங்கள் வந்து 9ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? அங்கே சர்டிஃபிகேட்டில் வச்சுருப்பீங்கள்ல, அது என்னென்ன கேம் இருக்குது அப்படிங்கிறது அந்த போர்ட்டலில் போட்டிருப்போம். அந்த கேமுக்கு தான், கிரிக்கெட்டுக்கெல்லாம் வராது, புரியுதுங்களா? சில கேமுக்கெல்லாம் வராது, பார்த்துக்கோங்க. ஸோ அது தனியாக நம்ம வீடியோ போடுவோம். அவங்கள எலிஜிபிலிட்டி அந்த சர்டிஃபிகேட்டில் அப்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? எது கூட அந்த டிஎன்இ அப்ளை பண்ணுவீங்களா அப்ளிகேஷனில், அதிலே அப்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அப்போயே அப்லோட் பண்ணிக்கலாம். அப்போ தான் எலிஜிபிள் ஆவீங்க. அடுத்தது டிஃப்ரென்ஷியல் ஏபிள்டு. நீங்கள் எந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அதுக்கான ஃபார்ம் இருக்கும், ஃபில் பண்ணணும். எக்ஸ் சர்வீஸ்மென் ஐடி ப்ரூஃப், அது நீங்கள் வந்து போடணும் அப்ளிகேஷனில். போட்டிங்கன்னா எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் நடக்கும் ஜூன் 2வது வாரம் நடக்க ஆரம்பிக்கும், ஜூலை 2வது வாரம் நடக்க ஆரம்பிக்கும். இப்படி தான் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். இவங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சிடும் ஒரே வாரத்தில். முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். ஜென்ரல் கவுன்சிலிங் தான் நம்ம பங்கேற்போம். சார் கவுன்சிலிங் என்ன பண்ணுவாங்க? சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவோம். சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன? நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. தமிழ்நாட்டில் 450 காலேஜ் இருக்குல்ல, டிஎன்இஏ கீழே 450 காலேஜ் இருக்குல்ல, அந்த 450 காலேஜுக்குமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஆன்லைன் கவுன்சிலிங் பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். நம்ம பிடிச்ச காலேஜு, பிடிச்ச கோர்ஸு. இப்போ பிஹெச்டி தான் எனக்கு பிடிக்குன்னா பிஹெச்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஹெச்டியில் ஈஸி பிடிக்குன்னா பிஹெச்டியில் ஈஸி. நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஒரே கல்லூரியில் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஒரே கல்லூரியில் எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் கொடுக்கலாம், புரியுதா? ஒரே கல்லூரியில் 10 கோர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கடுத்து பிடிச்ச குமரகுரு அப்படின்னா அதுலேயும் ஒரு 10 கோர்ஸ் கொடுக்கலாம். உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம். அன்லிமிட்டட், எவ்வளோ சாய்ஸஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இதில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். இதுக்கு தனியாக வீடியோ வரும், அதுக்கு ஹெல்ப் எல்லாமே நம்ம சேனலில் கிடைக்கும், பார்த்துக்கோங்க, ஓகேவா? இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான் அந்த கவுன்சிலிங் சொல்கிறாங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது மூலயமா தான் நம்ம லைஃபே அடங்கியிருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங். ஜென்ரல் கவுன்சிலிங் அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாருமே ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பிரியும். அந்த ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஜென்ரல் கவுன்சிலிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம்? ரவுண்ட் 1காரன் 200 to 179 கட் ஆஃப், போன வருஷம் இது கட் ஆஃப், இப்படி தான் பிரிப்பாங்க. ரவுண்ட் 2 வந்து 178.9 143. அடுத்த ரவுண்ட் 3 வந்து 143லேருந்து 77.5 வரைக்கும். இந்த மாதிரி பிரியும், மார்க்குக்கு தகுந்த மாதிரி, கட் ஆஃப் தகுந்த மாதிரி, ரேங்க்குக்கு தகுந்த மாதிரியும் பிரிச்சுருவாங்க. அது எப்படின்னு இப்போ காட்டுற இருங்க. ஜென்ரல் கவுன்சிலிங் நடத்துவாங்க. இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் கூட 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கும் நடக்கும். அதே மாதிரி தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லையும் 7.5 ரிசர்வேஷனில் வரக்கூடிய டிஃபரன்ஷியபிள், எக்ஸ் சர்வீஸ்மென், ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்களுக்கும் நடக்கும். ஏன்னா 7.5 அதுலேயும் இருப்பாங்கள்ல. அப்போ 7.5க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க, எலிஜிபிலிட்டி ரொம்ப முக்கியம்.
அப்போ எந்தெல்லாம் 7.5ல் வந்து எந்தெல்லாம் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், முனிசிபல் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், ஆதி திராவிட அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், கல்லார் ரீகல்மினேஷன் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், ஸ்கூல் மேனேஜ் பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்கூலில் படிச்சிருந்தா மட்டும்தான் 7.5 ரிசர்வேஷன் எலிஜிபிள். ஃப்ரீ சீட்டு, ஹாஸ்டல் ஃப்ரீ, பஸ்ஸு ஃப்ரீ, காலேஜ் ஃபீஸ் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. பணம் வாங்கக்கூடாது, அதான் சட்டம். ஓகேவா? அப்போ அவங்களுக்கும் அந்த டைமில் கவுன்சிலிங் கொடுக்கும். 7.5 ரிசர்வேஷனில் வரவங்க ஜென்ரலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. புரியுதா? ஏன்னா ஜென்ரலில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், 7.5 ரிசர்வேஷனுக்கு நான் கோட்டாக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன்னா எனக்கு 2 லிங்க் ஓப்பன் ஆகும், 2 சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் ஓப்பன் ஆகும். அதனால் எனக்கு வந்து 2 சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க்கில் நான் என்ன பண்ணிக்கலாம், கவுன்சிலிங் பண்ணிக்கலாம். 2 சீட் கிடைக்குமாங்க சார்? ஆமாம், 2 அலாட்மெண்ட் கிடைக்கும். அந்த 2 சீட்டில் எது வேணும் வேண்டாங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கும். அது இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது, அப்புறம் பேசலாம். ஓகேவா? அதில் ஏதோ ஒன்று தான் லாஸ்ட்டில் எடுக்க முடியும். ஜென்ரல்லையும் எடுக்கலாம், 7.5 இருக்கும். ஒருவேளை 7.5 சீட்டுக்கு இல்லைன்னு வைங்க உங்களுக்கு, ஏன்னா சீட்டு அதில் கம்மியாக இருக்கும், 7.5% தானே இருக்குது, அதில் கம்மியாக இருக்கும். மீதி உள்ள 92.5 என்னது ஜென்ரலில் எடுத்துக்கலாம். ஆனால் ஜென்ரலில் போயிட்டிங்கன்னா ஃபீஸ் கட்டணும். புரிஞ்சுதா? இதெல்லாம் என்னங்கிறது தெளிவாக போக புரியும். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 ரவுண்டாக நடக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். எப்படி நடக்க போகுது அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்படி ரவுண்டாக பிரிச்சுருவாங்க. இதுதான் வந்து கவர்மெண்ட் ஷெடியூல். இது கவர்மெண்ட் ஷெடியூல், நான் போட்டது கிடையாது. இப்போ ரவுண்டு ஷெடியூல்னு சொல்லுவாங்க இது பேர். 200லேருந்து 179 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அதாவது 39,000 பேர்த்த ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் ஃபஸ்ட் ரேங்க்கில் இருந்து 39,145 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட போன வருஷம் 178.9லேருந்து 143 கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அதாவது 39,146 ரேங்க்லேருந்து 1,37,710 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி 143வது ரேங்க் கட் ஆஃப்லேருந்து 77.5 வரைக்கும் தேர்ட் ரவுண்ட் நடந்திருக்கு. 1,37,711 ரேங்க்கில் இருந்து 2,39,299 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள், 2,40,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பிரிச்சிருக்காங்க பாரு ரவுண்டு. ஸோ இவங்களுக்கான அட்டவணை கொடுத்துருக்குறாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் 3 நாள் நடக்கும். ரவுண்டு 1க்கு இந்த தேதி, ரவுண்ட் 2க்கு இந்த தேதி, அந்த மாதிரி ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் நடந்துகிட்டே வரும். ஒரு ரவுண்டு 13 நாள் நடக்கும். ஓகேவா? என்னென்ன நடக்கும்னா, சாய்ஸ் ஃபில்லிங் 3 நாள் பண்ணணும். அந்த 3 நாள் டைமில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஓப்பனில் தான் இருக்கும். சரியா? அந்த 3ஆவது நாள் 5 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர். அப்போது 4வது நாள் உங்களுக்கு என்ன காலேஜுன்னு தெரிஞ்சிடும். அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாமே கம்ப்யூட்டர் ஆன்லைனில் தான், கம்ப்யூட்டர் பேஸ் தான். இதில் வந்து நீ கரெக்டாக பண்ணலன்னா ஏமாந்துருவேன். கரெக்டாக பண்ணணும். இதில் தான் உன் லைஃபே அடங்கியிருக்கு. ரிசல்ட் எப்படி முக்கியமோ அதை விட இது முக்கியம். ஸோ அப்போ ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்ன காலேஜ்னு உனக்கு கிடச்சிடும். அந்த காலேஜ் வேணுமா வேண்டாமா, இப்போ நீ கொடுத்த ஆப்ஷன் ஒரு 100 சாய்ஸ் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கலாம். பிஹெச்சியில் கம்ப்யூட்டர், பிஹெச்சியில் இசிஇ, குமரகுரில் கம்ப்யூட்டர், குமரகுரில் இசிஇ, கிருஷ்ணாவில் கம்ப்யூட்டர், இந்த மாதிரி ஒரு 100 சாய்ஸ் கொடுத்துருக்கேன். 100 சாய்ஸில் ஏதோ ஒரு கல்லூரி, ஏதோ ஒரு பிரான்ச் தான் கிடைக்கும். அது வேணுமா வேண்டாமான்னு உனக்கு கேட்குறாங்க. அது வேணும்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின், அது வேணும்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படின்ட்டு இருக்குது. மேலே இதை விட நல்ல கல்லூரி இந்த கொடுங்க, டவுன்லோடு போகாது. மேலே இப்போ 50வது சாய்ஸ் கிடைக்குதுன்னு வைங்க, 100 சாய்ஸில் 50வது சாய்ஸ் எனக்கு கிடைக்குது. 50வது சாய்ஸ் 50வது ஒரு சாய்ஸ் போட்டுக்கலாம், அது கிடைக்குதுன்னா மேலே உள்ள கல்லூரி கிடைக்கும். மேலே உள்ள கல்லூரிகள் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் வேணும்னா. அடுத்து டிக்ளைன் அப்வர்டு, இந்த கல்லூரி வேண்டாம், நான் மேலே ஏதாவது ட்ரை பண்ணுறேன். அடுத்து டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், இந்த ரவுண்டு வேணாம், இந்த கல்லூரி வேண்டாம், அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன். அண்ட் குட் ஃப்ரம் கவுன்சிலிங் விட்டே வெளியே போய்க்கிறேன். இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் மீனிங் என்னங்கிறத சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இதுக்கு தனி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இன்னும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஓகே, அப்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் புரியணும்னா மெதுவாக தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. பார்த்துக்கங்க. ஸோ அப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த 2 நாளுக்குள்ளே நீங்கள் பண்ணணும். 17, 18ஆம் தேதி சும்மா ஒரு பேச்சுக்கு போன வருஷத்தோடு வச்சு காட்டிட்டு இருக்கிறேன். இப்படி தான் நடக்கும். ஓகேவா? டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணலைன்னா சீட்டு போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்ணதுக்கப்புறம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா காலேஜுக்கு போய் நீங்கள் என்ன பண்ணிடணும், ஃபீஸை கட்டி சேர்ந்துடணும். எந்த காலேஜ் நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்களோ அந்த காலேஜில் அது டேட் கொடுத்துருப்பாங்க. ஒரு 5-6 நாள் டைம் இருக்கும். 5-6 நாளுக்குள்ளே 5 நாளுக்குள்ளே நீங்கள் போய் கட்டணும். 23/7/2025 போய் கட்டணும் சொல்லியிருப்பாங்க. அப்போது அடுத்தது ஒருவேளை அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்துருப்பான் பாரு, அவன் டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். உன்னோட சர்டிஃபிகேட்டில் எடுத்து டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். அங்கே போய் ஃபீஸ் கட்டணுமான்னு கேட்டால் ஆமாம், ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் சொல்லுவாங்க, 30,000 20,000 அது மட்டும் கட்டணும். ஆனால் காலேஜுக்கு போகிறவன் அந்த ஜாயின் பண்ணியிருக்கான் பாரு, அவன் காலேஜுக்கு போகிறவன் ஃபுல் ஃபீஸ் கட்டுற மாதிரி சொல்லுவாங்க 5 நாளில். டிஎஃப்சி சென்டருக்கு போகிறவன் யார், அக்செப்ட் அண்ட் அப்வர்டுக்காரன். அவன் வந்து குறிப்பிட்ட ஃபீஸ் ஒரு 30,000க்குள்ளே கட்டினா போதும். காலேஜுக்கு தகுந்த மாதிரி மாறும். சரியா?
அவன் வந்து டிஎஃப்சிக்கு போகணும். அப்போ டிஎஃப்சிக்கு போகலைன்னா சீட்டு போயிடும். அதே மாதிரி காலேஜுக்கு போகிறவன் அந்த அக்செப்டன்ஸ் ஜாயின் கொடுத்தவன் காலேஜுக்கு போகிறவன் போகலைன்னா சீட்டு போயிடும். டிக்ளைன் கொடுத்தவன் இந்த டிக்ளைன் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தவன் குட் கொடுத்தவன் இவனுக்குலாம் அடுத்த இதே கிடையாது. டிக்ளைன் கொடுத்தவனுக்கு வேணால் அடுத்த ரவுண்டு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகிடும், அவ்வளோதான். ஓகேவா, வேலையே கிடையாது யாருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அந்த அப்போர்டு கொடுத்துருப்பான்ல, யாரெல்லாம் அப்போர்டு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து என்ன கல்லூரின்னு நிர்ணயிச்சிடும். மேலே 50வது சாய்ஸ் கிடச்சிருக்கு, மேலே ஏதோ ஒன்று கொடுத்துருக்க. அப்போ மேலே ஏதாவது ஒரு சாய்ஸ், ஒரு 30வது சாய்ஸில் ஏதோ லாக் ஆகிடுச்சின்னு வை. 30வது சாய்ஸில் ஏதோ பிஹெச்சியில் மெட்டலஜி அப்படின்னு வந்து லாக் ஆகிடுச்சுங்க. அது நீ எடுத்தே ஆகணும். 26/7/2025 வரப்போகிற ரிசல்ட்டில் நீ எடுத்தே ஆகணும். எடுத்ததுக்கப்புறம் அந்த கல்லூரியில் போய் உன் ஃபீஸை கட்டி உன் சர்டிஃபிகேட்டை ஒப்படைச்சிடும். இதான் வந்து கவுன்சிலிங். ஓகேவா, இப்படி தான் நடக்கும். ஓகே, இது லாங் ப்ராசஸாக இருக்குது சார், பயமாக இருக்குது. பயப்படாத நம்ம சேனல் இருக்குது. அடுத்தது ரிசர்வேஷன் அடிப்படை அப்படிங்கும்போது இந்த மாதிரி 3 ரவுண்டு நடக்கும். ஒரு ரவுண்டு 13 நாள் நடக்கும், புரிஞ்சுக்கோ. ஓகேவா, இப்போ ரிசர்வேஷன் அடிப்படையில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைன்னு நான் சொன்னல. எதுக்கு அப்படின்னா ரிசர்வேஷன் ஓசிக்கு 31%, பிசிக்கு 26.5, பிசிஎம்முக்கு 3.5. நம்ம தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் அடிப்படை இப்படி தான் பிரிச்சிருக்கிறாங்க. எம்பிசிக்கு 20, எஸ்சிக்கு 15%, எஸ்சிக்கு 3%, எஸ்டிக்கு 1%. இப்போது ஒரு கல்லூரியில் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் 100 சீட் இருக்குன்னா அந்த 100 சீட் இப்படி தான் பிரியும். அதே மாதிரி ஒரு கல்லூரியில் ஓவரால் 500 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி தான் பிரியும். அதுக்கு தான் இந்த இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு கண்டிப்பாக முக்கியம். அதனால தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அடிப்படையில் தான் உனக்கு சீட்டே அலாட் ஆகும். நீ ஓசியில் போயிட்டீங்கன்னா ஜென்ரல் போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. மார்க்னால தான் பிரச்சனை இல்லை. மார்க்கே இல்லைன்னு வையேன், ஜென்ரலில் போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா உனக்கு ஜென்ரலில் சீட்டு கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஎஸ்டி இந்த ஓசியை தவிர மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் 2 ஆப்ஷன் கிடைக்கும். ஓசியில் சீட் இல்லைன்னா கம்ப்யூட்டர் எங்கே போய் செக் பண்ணால் உங்கள் கம்யூனிட்டியில் சீட் இருக்கான்னு பார்க்கும். உங்கள் கம்யூனிட்டிக்காரன் உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000-60,000 பேர் இருப்பான். பிசியில் 1,00,000 பேர் இருப்பான், பிசிஎம்மில் ஒரு 20,000 பேர் இருப்பான், எம்பிசியில் 70,000 பேர் இருப்பான், எஸ்சியில் வந்து இவ்வளோ உங்கள் கம்யூனிட்டிலே ஆளுங்க இருப்பாங்க. உங்கள் கம்யூனிட்டி ஆளுங்க கூட போட்டி போட்டால் போதும் ஓசியில் சீட் இல்லைன்னா. அப்போ அதில் நீ என்ன ரேங்க்கு, அந்த ரேங்க்கும் வரும். அதான் கம்யூனிட்டி ரேங்க்கும் வரும், ரேங்க் லிஸ்ட் வரும்போது ஜென்ரல் ரேங்க்கும் வரும். அப்போ கம்யூனிட்டி ரொம்ப முக்கியம். கம்யூனிட்டி அடிப்படையில் தான் சீட்டே ஒதுக்குவாங்க. ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் ஒதுக்குவாங்க. இருந்தாலும் உங்கள் கம்யூனிட்டி ரொம்ப முக்கியம், இடஒதுக்கீடு ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த சதவீதம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அண்ட் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வேணும். டிஜிட்டல் ஃபார்மேட்டில் சர்டிஃபிகேட் நீங்கள் தான் அப்லோட் பண்ணிடுங்க. எனக்கு கிட்ட ஓசிக்காரங்க வந்து எலிஜிபிள் இருந்தால் பிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துருங்க. சர்டிஃபிகேட் எடுக்கணும்னா எடுத்துருங்க, அவ்வளோதான். அடுத்தது அல்டிமேட் ஆர்டர் வந்து அட்மிஷன் போட்டாச்சுன்னு அர்த்தம். அட்மிஷன் எப்படி போடுறோம் அப்படின்னு சொன்னல, எப்படி சொன்னல, 2 விதமாக. ஒன்று வந்து அக்செப்டன் ஜாயின் கொடுத்து காலேஜுக்கு போகிறோம். இன்னொன்று வந்து அக்செப்டன் அப்போர்டு கொடுத்து டிஎஃப்சி சென்டருக்கு போகிறோம். டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு கொஞ்சம் ஒரு 5-6 நாள் வெயிட் பண்ணிவிட்டு 13வது நாள் அந்த ரவுண்டோட 13வது நாள் நமக்கு என்ன நடக்கும், நமக்கு அப்போர்டில் கொடுத்த கல்லூரியே கிடச்சிருக்கா இல்லை அக்செப்ட் பண்ணியிருக்க கல்லூரி கிடச்சிருக்கான்னு அந்த லாஸ்ட் டே தெரியும். ஓகே, ஆனால் ஏதோ ஒரு கல்லூரி கிடச்சிடும். டிக்ளைன் பண்ணவனுக்கு எந்த கல்லூரியும் கிடைக்காது. அப்போர்டில் வேணால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா டிக்ளைன் பண்ணனால அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். அதே மாதிரி டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு கொடுத்தீங்கன்னா டிக்ளைன் 3 நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு டிக்ளைன், அதாவது அந்த கல்லூரி வேண்டான்னு சொல்லிவிட்டு அடுத்த ரவுண்டு போயிட்டேன்னு அர்த்தம். அடுத்த ரவுண்ட்லேயும் இதே மாதிரி ப்ராசஸ் நடக்கும். இப்போ நான் சொன்னதில் சில விஷயங்கள் புரியாமல் இருந்திருக்கலாம். அது ஏன்னா இப்போ தானே ஃபஸ்ட் டைமு, அதனால் பொறுமையாக இருங்க. எல்லாமே தனித்தனியாக நம்ம சேனலில் வரும். இது மட்டும் இல்லை, எல்லா கவுன்சிலிங் பற்றியும் வரும், எல்லா எஜுகேஷன் கரியர் கைடன்ஸ் பற்றியும் சொல்லுவேன். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுதான் முக்கியம். நல்ல கல்லூரியில் படித்தா தான் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சா தான் லைஃப் செட்டில் ஆகும். நீங்கள் பாட்டுக்கு நல்ல கல்லூரியில் தான் நான் பையனை சேர்த்துறேன்னு சொல்லி 15 lakhs 20 lakhs கொடுத்து சேர்த்தி அதை மீட்டெடுக்கிறதுக்கே 4 வருஷம் ஆகும். சார் இல்லை சார் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க நினச்சி பாருங்கள். அது 4 வருஷம், அந்த 4 வருஷத்துக்காக நீங்கள் வந்து இவ்வளோ செலவழிக்கிறீங்களே, அது வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸில் போட்டிங்கன்னா கூட யூஸ் ஆகும். சத்தியமாக சொல்கிறேன், கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் கவுன்சிலிங் வழியாக போங்கப்பா, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நிறைய பேர் இது தெரியாதனால தேவையில்லாமல் குழப்பம் அடைஞ்சு நேரடியாக போய் அட்மிஷன் போட்டிருக்கீங்க. கட் ஆஃப் கம்மியாச்சுன்னா எல்லாத்துக்கும் கம்மியாகும், உனக்கு மட்டும் கம்மியாகாது. உனக்கு கஷ்டம்னா எல்லாத்துக்கும் கஷ்டம்தான். அதனால் பொறுமையாக இரு, அவ்வளோதான் சொல்ல முடியும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுதான் உங்களுடைய கவுன்சிலிங் ப்ரொசீஜர். என்னால் முடிஞ்சளவு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். பட் இது எல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கன்னா ஆன்லைனில் நடக்கும்போது நம்ம எல்லா அப்டேட்டும் இதிலே கொடுத்துருவோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ.